இப்போ நாம் நார்வேவை சுற்றி பார்க்க போகிறோம். என்னடா துபாயிலேருந்து நார்வேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்த அரேபியன் நார்வே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது ஓமனில் இருந்தாலும் இந்த தீபகற்ப பகுதி யுஏஇயோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த துபாய் ட்ரிப்பில் நம்ம வேறு ஒரு கண்ட்ரிக்கு வந்திருக்கோம். அது ஓமன். இந்த ஓமனில் சில வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பர்டிகுலர்லி இந்த இடத்தோட பேர் முசண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முசண்டம் பெனின்சுலா, அதாவது முசண்டம் தீபகற்பம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஹஜார் மலைத்தொடர்களுக்கு இடையில் கடற்கழிகள், இந்த கடலோட இந்த இயற்கையாக அமைக்கப்பட்ட ஒரு அமைவிடம் ஆகும். இந்த இடம் டைவிங், ஸ்னோக்லிங், போட்டிங் இதுக்கெல்லாம் புகழ்பெற்ற இடமாகும். அரேபிய வெயிலுக்கு அளவே இருக்காதுங்க. சும்மா தகன்னு நம்மளை கொளுத்தி எடுத்துடும். அப்படிப்பட்ட சூழலில் நம்ம போட்டில் போனோன்னா இந்த மாதிரி தண்ணியில் லைஃப் ஜாக்கெட்டெல்லாம் கொடுத்து நம்மளை சில்லுன்னு இறக்கி விட்டா நம்ம என்ன வேணான்னா சொல்லுவோம். அப்படி இறங்கி தான் ஒரு குளியலை போட்டோம். வழக்கம் போல் நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகியிருந்தோன்னா நம்மளை திடீர்னு நமக்கு ஒரு கால் வரும். அதுதான் சர்ப்ரைஸாக இருக்கும் எப்பயுமே. ஸோ அந்த மாதிரி தான் இப்போது எங்களுக்கு பனானா போட் அப்படின்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நாங்களும் ஏறி உக்காந்தோம். இந்த முசண்டம் பெனின்சுலாவை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் விரும்புகிற எல்லா ட்ராவலர்ஸ்க்குமே இது ஒரு சொர்க்கம்னே சொல்லலாம். இங்கே எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த பனானா போட். இந்த போட்டில் செயில் பண்ணும்போது வடிவேல் காமெடியில் வர இந்த டைலாக் தான் ஞாபகம் வந்தது. நல்லா தான் போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நடந்ததை நீங்களே பாருங்கள். சந்தோஷத்துக்கு மொழி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு போட்டுக்கு வந்த பிறகு பல்வேறுபட்ட நாட்டு ட்ராவலர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து புன்னகையை மட்டுமே மொழியாக வச்சு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க. கொண்டாட்டம் கொஞ்சம் நீளவே எங்களுக்கு அருகாமையில் நேச்சர் ஆர்கிடெக்ட் பண்ண ரொம்பவுமே ஃபேமஸான ஒயிட் கேவ் இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இந்த பக்கம் வந்தால் நமக்கு சோறு முக்கியம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திட்டாங்க. சரி, சாப்பிட்டுக்கிட்டே ரசிப்போம் அப்படின்னு கோதாவில் இறங்கிட்டோம். நாம் பார்த்த இந்த முசண்டம் பெனின்சுலா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட, அதாவது 30லேருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நாம் இப்போ அண்மையில் நியூஸ் சேனலில் கேள்விப்பட்டுட்டு இருக்கிற ஹார்மோஸ் நீர்வழித்தடம் அதுக்கு அருகாமையில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த ஓமன்
கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வராங்கன்னு தெரியும். அவங்க விளையாடுற ப்ளே கிரவுண்டை தான் இப்போ நம்ம பார்த்தோம். இது கூடவே அதை ஒட்டி அமைஞ்சிருக்கிற இந்த ஆயில் ஃபேக்ட்ரியும் நம்ம கண்டு கழிக்கிறோம்.